தருமபுரி சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளரான சௌமியா அன்புமணி நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு தொக்கம்பட்டி, ஒட்டப்பட்டி, அவ்வை நகர், செந்தல் நகர், இலக்கியம்பட்டி ஆகிய பகுதிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்திற்கு திமுக அரசு முறையாக நிதி ஒதுக்கியிருந்தால் தண்ணீர் பிரச்சினையை சரி செய்திருக்கலாம் என குற்றஞ்சாட்டினார். குழாவை திறந்தா தண்ணி வரணும், அது நம்முடைய அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அதாவது தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் இருந்தா போதும், தருமபுரி மாவட்டம் வளம் கொழிக்கும் மாவட்டமா ஆக்கிடலாம். ஆனா 1000 கோடி ரூபாவை கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்ல. ஆனா 5 லட்சம் 4.5 லட்சம் கோடி ரூபாவை கடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கியிருக்காங்க. அந்த கடன் வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க? அப்ப எடப்பாடியார் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், படிப்புக்காக வாங்கிய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் போய் பெருவாரியாக வாக்குகளை அளிக்க வேண்டும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.